அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கொறடா. அதாவது புது வார்த்தையாக இருக்கு இல்லையா? அரசியலில் ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொறடா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம புதுசாக அரசியலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொறடா அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய எம்எல்ஏல ஒருவரான சபரிநாதன் அப்படிங்கிறவங்கள வந்துட்டு அரசு கொறடா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்களோட வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட ஒரு 100 எம்எல்ஏ, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா 100 எம்எல்ஏவையும் இந்த கொறடா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வந்து வாக்களிக்கணும், இல்லை எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுக்கிற முடிவை வந்து அவங்கள வந்து எம்எல்ஏக்களை எடுக்க வைக்கணும். அது வாக்கெடுப்புக்கு லீவு போடாமல் வரணும், எல்லாரும் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதும் பார்த்தீங்க அப்படின்னா கொறடாவோட வேலை. அதாவது முதலமைச்சரே போய் எல்லாரையும் வந்து பார்த்து நீங்கள் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு சொல்லணும், இந்த தீர்மானத்துக்கு வந்து எதிராக இருக்கணும், நம்ம இப்படிலாம் சில விஷயங்கள் வந்து பேசு. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து வாக்கெடுப்பு நடந்துச்சு இல்லைங்களா? சட்டமன்றத்தில் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பு நடந்துச்சு. இதே மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க. ஒரு மத்திய அரசு வந்து கொண்டு வர ஏதோ ஒரு திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இந்த வாக்கெடுப்பெல்லாம் வந்துட்டு கொறடா அவர்கள் தான் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க தான் வந்து எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த சட்டத்துக்கு வந்து எதிராக நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அவங்கள மீறி அந்த கொறடா அவங்கள மீறி யாராச்சும் வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஆப்போசிட்டாவோ இல்லை ஆதரவாவோ இவங்களை மீறி ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லி அவங்கள அந்த எம்எல்ஏ பதவியிலேருந்தே நீக்கிற உரிமை கூட வந்துட்டு கொறடாவுக்கு உண்டு. அதாவது சபாநாயகர் தான் பண்ணுவார் பதவி நீக்கம் செய்கிறாந்தா, அதை வந்து முன்மொழிகிறது வந்து கொறடாவோட வேலையாக இருக்கும். நமக்கு இப்போது வந்து அரசு கொறடாவாக வந்துட்டு சபரிநாதன், அதாவது விஜய் அவர்களுடைய நீண்ட கால கார் டிரைவர் அவங்களுடைய பையன் சபரிநாதன் எம்எல்ஏ தான் வந்து இப்போ வந்து அரசு கொறடாவாக வந்து முதலமைச்சர் வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கொறடா அப்படிங்கிறவங்க இல்லை. ஏன்னா வந்து ஏடிஎம்கே இன்னைக்கு நடந்த வாக்கெடுப்பில் வந்துட்டு ஏடிஎம்கே 2 பிரிவாக வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ வந்து ஒரே குரூப்பாக இருக்கும் பொழுது ஒரு கொறடா சொல்கிறத வந்து எல்லாரும் கேட்டு அதுபடி வழிமொழிவாங்க. பட் இவங்க 2 டீமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொறடாங்கிறது இல்லை. டிஎம்கேக்கு வந்து கொறடா யார் அப்படின்னா ஏவா வேலு, அவர் தான் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு வந்து கொறடா அப்படிங்கிறவங்களா இருக்காங்க. இது வந்து இப்போ இவங்கள மீறி அந்த கொறடா அவங்கள மீறி அவங்க வந்து ஆப்போசிட்டாக வாக்களித்தாங்க அப்படின்னா அது வந்து கட்சித்தாவல் சடைத்திட்டம் இருக்குது இல்லைங்களா? கட்சித்தாவல் பண்ணால் அவங்கள வந்துட்டு பதவி நீக்கம் செய்யலாம். அந்த இதை வந்து ரூலை யூஸ் பண்ணி தான் வந்து பதவி நீக்கமும் செய்வாங்க. முன்ன வந்து இவங்கள வந்து கொறடாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கா? கொறடாவுக்கு முக்கியத்துவம் இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ மட்டும்தான் பார்ப்பாங்க. அமைச்சர்களுக்கு நிகராக வந்து அவங்களுக்கு வந்து சலுகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 1991 தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவராக வந்து செல்வி ஜெயலலிதா மேம் வந்து கொடுத்தாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாண்டி அமைச்சர்களுக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி வரும், அவங்களுடைய குவார்ட்டர்ஸ், அவங்க தங்கியிருக்க குவார்ட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களையும் வந்து அப்போதைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்பயும் அதை சட்டசபையை பொறுத்த வரைக்கும் கொறடா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டாக தான் பார்க்கப்படுது. அதாவது சட்டசபைக்கு வந்து முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்ப எல்லாரும் வந்து வந்திருக்காங்களா, யாரெல்லாம் வரல அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த அளவுக்கு உரிமை இருக்குது. அதாவது முதலமைச்சருக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இடையில உள்ள ஒரு பாலம் மாதிரி தான் வந்துட்டு கொறடா அப்படிங்கிறவங்க. ஏன்னா வந்து இவங்க சபையில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏவும் வந்து அந்த கொறடாவுக்கு கீழே தான் வந்து செயல்படுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த தீர்மானங்கள், முக்கியமான கையெழுத்து வாங்குறது, அதாவது எழுத்துப்பூர்வமாக வாங்குகிற ஆதரவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாக்கெடுப்பு மூலம் வாங்குகிற ஆதரவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து கொறடா அவர்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க வந்து இருக்கணும். சரியா? ஏன்னா அவங்கள மீறி வந்து இவங்க எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வந்துட்டு அதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இவங்க அமைச்சர் கொடுக்குற எல்லாமே, அதாவது பாதுகாப்பு வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு வந்து அமைச்சர்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே தான் வந்துட்டு கொறடா அவர்களுக்கும்
கொடுப்பாங்க. அதே போல் குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான குடியிருப்பு வந்து வழங்குறாங்களோ அதே மாதிரியான குடியிருப்பும் வழங்குவாங்க. அவங்களும் ஒரு எம்எல்ஏ தான், ஆனால் வந்து முக்கியத்துவம் பெற்ற எம்எல்ஏ அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அதான். இவ்வளோ நாள் வந்து கொறடா அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு வார்த்தையே கூட சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்படி ஒருத்தவங்க சட்டமன்றத்தில் இருப்பாங்க, இவங்களோட ரோல் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இப்போ நடந்த இந்த வாக்கெடுப்பு, அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சது கொறடா யார், அரசு கொறடா யார் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் தெரியாமல் இருந்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சட்டமன்றம் எப்படி நடக்குது என்னன்னா நம்ம லைவ்லலாம் பார்க்கவே மாட்டோம். ஒரு கிளிப்பிங்ஸ் பார்ப்போம், நியூஸ் சேனலில் வந்து போடுவாங்க, இவங்க முதலமைச்சர் இப்படி பேசினாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி நம்ம லைவ்லலாம் வந்து பார்க்க மாட்டோம். அவங்க என்னெல்லாம் தீர்மானம் போடுறாங்க, அப்புறம் வந்து அவங்க அகெயின்ஸ்டாக பேசுவாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும், இதெல்லாமே பெரிய அளவில் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து சட்டமன்றத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொறடா அப்படிங்கிறவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.